வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 54 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை நீங்கள் நம்ம சேனல் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முழுமையாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு Adsense அக்கௌண்ட்டை பற்றி போன எபிசோடில் நம்ம பார்த்தோம் இல்லையா? Adsense அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த Adsense அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். இது ரெண்டையும் செஞ்சால் தான் உங்களோட Adsense அக்கௌண்ட்டை வந்துட்டு அப்ரூவல் பண்ணுவாங்க கூகுள் தரப்புலேருந்து. ஸோ அதில் ஐடி வெரிஃபிகேஷனில் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது. நிறைய பேருக்கு ஐடி வெரிஃபிகேஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ அது எதனால் ஃபெயில் ஆகுது, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணுறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தேவையான ஒன்று. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போது மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு Adsense அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் யூடியூப்லேருந்து உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த Adsense அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து நிறையா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நேம், அட்ரஸ் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஐடியை வந்துட்டு ஐடி வெரிஃபிகேஷனுக்கு Adsense அக்கௌண்ட்டுக்காக கொடுக்குறீங்களோ அந்த ஐடியில் என்ன நேம் இருக்கோ, என்ன அட்ரஸ் இருக்கோ அதைத்தான் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு Adsense அக்கௌண்ட்லாம் வந்துட்டு க்ரியேட் ஆயிரும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போ வந்துட்டு உங்களுக்கு $10 ரீச் ஆகுதோ, $10 இல்லை $10க்கு மேலே ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ்லேயே வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வந்து நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஐடி வெரிஃபிகேஷன் வந்துட்டு பண்ணணும் Adsense அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Adsense அக்கௌண்ட்டோட டேரக்ட் வெப்சைட் லிங்க்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டு கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய Adsense அக்கௌண்ட்டுக்கு ஐடி வெரிஃபிகேஷனை வந்துட்டு பண்ணிக்கலாம். பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஐடி வெரிஃபிகேஷனில் இருக்கிற டவுட் என்னன்னா, என்ன ஐடி ப்ரூஃபை கொடுக்குறது? ஸோ யூடியூப் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடி ப்ரூஃப்ஸை தான் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின ஒரு ஐடினா நமக்கு காமனாக தெரிஞ்சது ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு தான். பட் அதை வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதில் இருக்கிற ஃபோட்டோ நாம தானான்னு நமக்கே சந்தேகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க அதுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐடி வெரிஃபிகேஷனுக்கு ஃபோட்டோ வந்து நல்ல கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஐடியில் உங்களுடைய நேம், அட்ரஸ், ஃபோட்டோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், தயவு செஞ்சு உங்களோட ஐடி ப்ரூஃபை நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து அதை வந்துட்டு சென்ட் பண்ணாதீங்க. அதாவது ஐடி வெரிஃபிகேஷனுக்கு அப்லோட் பண்ணாதீங்க. அதை போயிட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போனீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு $10 20 கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஐடி வந்துட்டு தெளிவாக இருக்கும். ஸோ அந்த ஐடியில் உங்களோட நேமாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், எல்லா டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு தெளிவாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃபோட்டோவும் வந்துட்டு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம், இதுதான் முக்கியமான மேட்டர். என்ன ஐடியை வந்துட்டு கொடுக்குறது? நீங்கள் காமனாக கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின ஐடி ப்ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஃபோட்டோ தெளிவாக இருக்கிற ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுக்கலாம், உங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுக்கலாம். ஏன்னா இதில் தான் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். பேன் கார்டை கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸை கொடுக்கலாம். ஸோ இந்த 4 ஐடி ப்ரூஃபில் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அப்படி இந்த 4 எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்க இன்னுமே நிறையா ப்ரூஃப்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, டெலிஃபோன் பில்ஸ் ஆர் உங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் ரிசிப்ட்ஸை கூட நீங்கள் ஐடி ப்ரூஃபுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் Adsenseல என்ன நேம் வந்துட்டு கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே நேம் தான் உங்கள் ஐடியில் இருக்கணும். இதை மாற்றி சொல்லணும்னா உங்களோட ஐடியில் என்ன நேம் இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் மாறாமல் அப்படியே தான் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய Adsenseலேயும் வந்துட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்துட்டு அதை அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ ஐடி வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அட்ரஸை வந்துட்டு அவங்க பெருசாக பார்க்க மாட்டாங்க. மெயின் வந்துட்டு உங்களுடைய நேமை தான் வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க கரெக்டாக இருக்கான்னு. அண்ட் உங்களோட ஃபோட்டோவை பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பேன் கார்டில் அட்ரஸே இல்லாட்டினாலும் அதையும் வந்துட்டு ஐடி வெரிஃபிகேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்ரஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃபை கொடுக்குறது தான் நல்லது. அண்ட் உங்களோட அட்ரஸ் வந்துட்டு Adsenseல கரெக்டாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு Adsense பின்னும் வந்துட்டு அந்த அட்ரஸ்க்கு கரெக்டாக அவங்க அனுப்புவாங்க. அது இருந்தால் தான் அடுத்த கட்டமாக நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்துட்டு முடிக்க முடியும். ஸோ Adsense அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதை பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் அட்ரஸ் வெரிஃபிகேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன, அது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஒன்று, உங்ககிட்ட இருக்கிற ஐடி ப்ரூஃப் நான் சொன்ன மாதிரி பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஓட்டர் ஐடி, இல்லை பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது 4 ஏதாச்சும்
ஒன்று கொடுங்க. அப்படி இல்லைனா இந்த டெலிஃபோன் பில்லு, ஹவுஸ் ரெண்ட் ரிசிப்ட்டு, பேங்க் சம்மந்தப்பட்ட ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இங்கே எல்லாத்தையுமே வந்து நான் சைடில் கொடுக்குறேன். இது எதையுமே நான் சொல்லலை, யூடியூப் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போது காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை வந்துட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் இந்த ப்ரூஃபில் இருக்கிற லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லாங்குவேஜ் வந்துட்டு கூகுளுடைய அப்ரூவ்டு லாங்குவேஜாக தான் வந்துட்டு இருக்கணும். கண்டிப்பாக தமிழ் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு ஒரு அப்ரூவ்டு லாங்குவேஜாக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரூஃப் வந்துட்டு தமிழில் இருந்தாலும் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓவராலாக என்னென்ன ப்ரூஃபை வந்துட்டு நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கலாம், அதை எங்கே போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஐடியை அப்லோட் பண்ணிவிட்டு அங்கேயே சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு யூடியூப் டீம் உங்களுடைய ஐடியை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க, அதாவது வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க. யுவர் ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயிலை வந்துட்டு உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அடுத்த கட்டமாக ஃபைனல் ப்ராசஸ் அட்ரஸ் வெரிஃபிகேஷனை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்க ஆரம்பிச்சு. See you next video. Until then, bye from Baba. Bye.